சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரிசுத்த பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும்போது இவ்விதமாக குறிப்பிடுகிறார்: சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது என்று குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். அப்படி தியானித்த வேளையிலே பல சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டோம். தேவன் செயல்படுத்த விரும்புகிற கிருபை வரங்களை எப்படி சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தேவ ஜனங்கள் கிரமமாக செயல்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். தேவ சித்தம் செய்கிறவர்களாக தேவ ஜனங்களும் தேவனுடைய ஊழியர்களும் காணப்பட வேண்டும். சுய நீதியை உடையவர்களாக, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம் என்று தங்களை நீதீகரித்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டோம். தங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறுகிறதாய் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக ஜீவிக்க வேண்டும். ஊழியமானாலும் தேவ சித்தத்தின்படி செய்யப்படுகிறதாய் இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, சீஷத்துவத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்து கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக காணப்படுவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டிய ஒழுங்கு எவ்விதமானது என்பதை கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும் போது தேவ சபையில் உள்ள ஏதாகிலும் ஒரு சகோதரனையோ சகோதரியையோ பகைத்து கொண்டு பகை உணர்வோடு அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அவர்கள் முதலாவது ஒப்புரவாக வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார்: சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. அப்படியானால் அநேக சத்தியங்களை நாம் அறிந்து கொண்ட போது எவ்விதமாக நம்முடைய ஜீவியமானது நல்லொழுக்கம் உள்ளதாயும் கிரமமாயும் காணப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டினார் என்றால், இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் வேதத்திலே படிக்கும்போது அந்த வசனங்களும் கூட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். எதற்காக என்றால், அவர்கள் சகலத்தையும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்வதற்கு அந்த வசனங்கள் ஆசீர்வாதமாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ம் 26ம் வசனங்களை வாசியுங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புற சுத்தமாகும்படி அவைகள் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்: மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு
என்று குறிப்பிடுகிறார். முதலாவது சுத்தமாக வேண்டிய பகுதி என்ன என்பதை இயேசு கிறிஸ்து ஆலோசனையாக உரைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்பிரகாரமாக மத ரீதியாக தோற்றமளிப்பதை குறித்தும் உள்ளான மனிதனில் நன்மைகள் குறைவுபட்டிருப்பதை குறித்தும் இந்த வசனங்கள் போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து அறிவார். பரிசேயர்கள் எப்படி காணப்பட்டார்கள் என்றால், தாங்கள் உண்கிற பாத்திரத்தையும் பானம் பண்ணுகிற பாத்திரத்தையும் கழுவி சுத்தமாக்குவதில் கவனமுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் தாங்களே அரைகுறையாக சுத்தமாக்கப்பட்ட போஜனபான பாத்திரத்தை போல இருப்பதாக சொல்லுகிறார். போஜனபான பாத்திரத்தை சுத்தமாக்குகிற காரியத்தை எதனோடு இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், பரிசேயர் வேதபாரகருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். பரிசேயருடைய வாழ்க்கையும் வேதபாரகருடைய வாழ்க்கையும் எப்படி காணப்படுகிறது என்றால், அரைகுறையாக சுத்தமாக்கப்பட்ட போஜனபான பாத்திரத்தை போல இருப்பதாக சொல்லுகிறார். அப்படியானால் வேதபாரகரும் பரிசேயரும் எப்படி ஜீவித்தவர்களாய் இருந்தார்கள் என்பதை சிந்திப்பது நல்லது. அவர்கள் எப்படி ஜீவிக்கிறவர்களாய் இருந்தார்கள் என்றால், சம்பிரதாயப்படி மத சார்புடைய தெய்வ பக்தி உள்ளவர்களாக தோற்றம் அளிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பிராக்டிக்கல் பர்சனல் லைஃப்ல எப்படி காணப்பட்டார்கள் என்றால், அந்த சம்பிரதாயப்படி மத சார்புடைய தெய்வ பக்தியை அவர்கள் எதற்கு பயன்படுத்தினார்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குறைவுகளை மறைப்பதற்கு ஒரு திரையை போல அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய வாழ்க்கையை கண்டபோது, வேதபாரகருடைய வாழ்க்கையை கண்டபோது எப்படி கண்டார் என்றால், அவர்கள் சம்பிரதாயப்படி மத சார்புடைய தேவ பக்தியை தோற்றமாக கொண்டு அதை ஒரு திரையை போல அவர்களுடைய வாழ்க்கையிலே வைத்து கொண்டு எதற்கு பயன்படுத்தினவர்களாக இருப்பதாக கண்டார் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த குறைகளை மறைப்பதற்கு அந்த மத சார்புடைய தெய்வ பக்தியை ஒரு திரையை போல பயன்படுத்தி கொள்வதை இயேசு கிறிஸ்து காணக்கூடியவராய் இருந்தார். ஆகவேதான் போஜனபான பாத்திரத்தை சுத்தமாக்குகிற காரியத்தை வைத்து ஒப்பிட்டு சொல்லுகிறார். பரிசேயருடைய வாழ்க்கையானது அரைகுறையாக சுத்தமாக்கப்பட்ட ஜீவியமாக விளங்குகிறது என்பதை விளங்க வைக்கக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ ஜனமே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி காணப்படுகிறது? உங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப் எப்படி காணப்படுகிறது? வெளியே மாயமான தேவ பக்திக்குரிய தோற்றத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறீர்களா? அந்த வெளிப்பிரகாரமான தேவ பக்திக்குரிய தோற்றத்தையும் கூட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான அசுத்தங்களையும் பலவிதமான குறைபாடுகளையும் மறைத்து கொள்வதற்கு திரையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை தேவ ஆவியானவர் உங்களுக்கு அவைகளை உணர்த்துவாரேயானால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஒரு மாயக்காரரை போல காணப்படுகிறீர்கள் என்று. ஆகவே தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், யாரும் தேவனுடைய பார்வையிலே மாயக்காரரை போல விளங்குவதை தேவன் விரும்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியம் என்ன? ஒரு கேள்வி எழும்புகிறது. இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஒரு மனிதன் மெய்யாகவே பரிசுத்த தன்மையை விரும்புகிறவனாக காணப்படுவானேயானால், எந்த ஒரு மனிதன் ஆனாலும் சரி, தூய்மையை, சுத்தத்தை, பியூரிட்டியை விரும்பக்கூடியவனாக காணப்படுவானேயானால், அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என்றால், தங்களுடைய சொந்த ஜீவியத்தை தூய்மைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு அடையாளமாக அவர்களுடைய உள்ளமானது,
அவர்களுடைய இருதயமானது சுத்தமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை விளங்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதையே தேவன் தூய்மையை விரும்புகிறவருடைய வாழ்க்கையிலே, பரிசுத்த தன்மையோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவருடைய வாழ்க்கையிலே அடைந்திருக்க வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இன்றைக்கு தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தூய்மையை விரும்பக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள், சுத்தமாக வாழ வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், பரிசுத்த தன்மையோடு ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் உங்களுடைய பர்சனல் லைஃப், பிராக்டிக்கல் லைஃப் எப்படி காணப்பட வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த தன்மையையும் அந்த தூய்மையையும் அந்த பியூரிட்டியையும் நீங்கள் முதலாவது எங்கே அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் இருதயத்திலே, உள்ளத்திலே அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை தான் இயேசு கிறிஸ்து விளங்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார். வெளிப்பிரகாரமாக தேவ பக்தியுடையவர்களைப் போல தோற்றமளிப்பதினாலே பரிசுத்தவான்களாக வாழ்கிறீர்கள் என்பது அர்த்தமாகி விடாது என்பதை தான் இயேசு கிறிஸ்து விளங்க வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் சுத்தவான்களாக வாழ்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக வெளியே தேவ பக்திக்குரிய தோற்றத்தை உடையவர்களாக இருப்பதினால் நீங்கள் உண்மையாகவே மெய்யாகவே தூய்மையானவர்களாக, பரிசுத்தவான்களாக, பரிசுத்த தன்மை உள்ளவர்களாக ஜீவிக்கிறீர்கள் என்பது விளங்கிவிடாது என்பதை தான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அன்றைக்கு பரிசேயரை பார்த்து, வேதபாரகரை பார்த்து அவ்விதமாக உரைத்திருப்பாரேயானால் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த சத்தியங்களை அப்ளை பண்ணி நம்முடைய பிராக்டிக்கல் அண்ட் பர்சனல் லைஃப் எவ்விதமாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாத்திரத்தின் வெளிப்புறத்தை நன்றாக சுத்தமாக்கி உட்புறத்தை சுத்தமாக்காமல் விட்டுவிட்டால் அந்த பாத்திரமானது வெளிப்பிரகாரமாக சுத்தமாக்கப்பட்டதை போல தோற்றம் அளிக்கும். ஆனால் உட்புறமோ, அந்த பாத்திரத்தின் உட்புறமோ அசுத்தமாகவே தான் காணப்படும். இதை இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். நீங்கள் வெளிப்பிரகாரமாக தேவ பக்திக்குரியவர்களை போல தோற்றம் அளிக்கும்படியாக உடைகளை அணியலாம், தேவ பக்திக்குரியவர்களை போல தோற்றம் அளிக்கும்படியாக பல காரியங்களை செய்யலாம். பாத யாத்திரை போகிறோம் என்று சொல்லலாம், பல மைல்கள் நடக்கிறோம் என்று சொல்லலாம், செருப்பு கூட போடாமல் நாங்கள் நடந்து செல்கிறோம் என்று சொல்லலாம். பல காரியங்களை நீங்கள் நீதீகரிக்கும்படியாக தோற்றமுடையவர்களாக ஜீவிக்கலாம், தேவ பக்திக்குரியவர்களை போல தோற்றம் அளிக்கலாம், இன்னும் பல காரியங்களை நீங்கள் செய்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வெளிப்பிரகாரமாக அவ்விதமாக தேவ பக்திக்குரியவர்களை போல தோற்றம் அளிக்கிறவர்களாய் இருந்து ஆனால் உங்களுடைய இருதயமோ அசுத்தமாக பொல்லாததாக காணப்படுமேயானால் நீங்கள் மெய்யாகவே சுத்தமாக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் மெய்யாகவே முழுமையாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை தான் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உள்ளத்திலே கிறிஸ்தவனே கிறிஸ்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? உள்ளத்தில் கிறிஸ்தவனே கிறிஸ்தவன். பிரைஸ் தி லார்ட். தேவன் மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதில்லை, தேவன் மனுஷனுடைய இருதயத்தை காண்கிறார். பிரைஸ் தி லார்ட். மனிதன் வேண்டுமானால் வெளிப்பிரகாரமான இன்னொரு மனிதனுடைய தெய்வ பக்திக்குரிய தோற்றத்தை காணக்கூடியவனாய் இருக்கலாம், ஆனால் தேவன் அவ்விதமாக காண்பதில்லை. தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை காண்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது உன் இருதயத்தை சுத்தமாக்கு என்று சொல்லுகிறார். பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் அதை தான் விளங்க செய்யக்கூடியவராக இருந்தார். அது இன்றைக்கு தேவ சபையிலே இருக்கக்கூடிய உங்களுக்கும் பொருத்தமானதாக அந்த சத்தியங்கள் காணப்படுகிறது. நீங்கள் வெளிப்பிரகாரமாக தேவ பக்தியாக தோற்றமளிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் இருதயத்திலே பரிசுத்த தன்மையை
பெற்றவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் மாயக்காரரை போல காணப்படுவீர்கள். ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், சங்கீதம் 139 சங்கீதம் 23 24 வசனங்களை படிப்பீர்கள் என்றால், சங்கீதம் 139 சங்கீதம் 23 24 வசனங்கள். சங்கீதக்காரர் எழுதுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று எழுதுகிறார். தெய்வ ஜனமே, இந்த வசனம் எல்லா விசுவாசிகளுக்கும் உரியதாகவே காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரர் ஜெபிக்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இது எல்லா விசுவாசிகளுக்கும் மாத்திரம் உரியதல்ல. யாராகிலும் தங்களை பெர்ஃபெக்டாக இருக்கிறேன் என்று சொல்லும் போது அவர்களுக்கும் இந்த வசனம் உரியதாக இருக்கிறது. தங்களை பெர்ஃபெக்ட் என்று ஒருவர் சொல்லும் போது அவரும் கூட மற்றவர்கள் யாரும் தங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்காத விதத்தில் ஆராய்ந்து பார்த்து சோதித்து அறிந்து பெர்ஃபெக்ஷனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இங்கே சங்கீதக்காரர் எழுதுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட சரியான ஜெபம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபம் எந்த விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே காணப்படுமோ அவர்களுடைய வாழ்க்கையிலே சரியான சுத்திகரிப்பு உண்டாயிருக்கும். அந்த சுத்திகரிப்பு வெளிப்பிரகாரமாக அல்ல, உள்ளத்திலே இருதயத்திலே நடந்த சுத்திகரிப்பாக அமையும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வஜனமே, ஏன் கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக செய்கிறார்? மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக சீக்ரெட் ஃபால்ஸ், ரகசியமான தவறுகள் உண்டாயிருக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே அந்த ரகசியமான தவறுகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பிரகாரமான தெய்வ பக்தியின் தோற்றத்தின் மூலமாக அது திரையை போல காணப்பட்டு மறைவான தவறுகள் மறைக்கப்பட்டதாகவே காணப்படுமே. ஆனால் மனிதனுடைய ஜீவியமானது பரலோக ராஜ்யத்திற்கு ஒத்த ஜீவியமாக காணப்படாது. நித்திய வழியிலே கடந்து செல்வதற்கு ஏதுவான ஜீவியமாக காணப்படாது. பரலோக ராஜ்யத்திற்கு அந்நியமானதாகவே ஜீவியமானது காணப்படும் என்பதை தான் இந்த வசனங்கள் விளங்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஏதாகிலும் ரகசியமான தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே திரை கொண்டு மறைக்கப்பட்டதை போல காணப்படுகிறதா? ஏதாகிலும் ரகசியமான தவறுகள் தேவ பக்தியின் தோற்றத்தின் மூலமாக அது ஒரு திரையை போல இருந்து மறைத்து கொண்டிருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையானது உட்புறமாக சுத்தமாக்கப்படாத போஜனபான பாத்திரத்தை போலதான் காணப்படுகிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வசனங்களை எதற்காக தேவன் தேவ சபையிலே சுட்டி காட்டுகிறார் என்றால், நீங்கள் உள்ளத்திலே இருதயத்திலே சுத்தமானவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக தான். நீங்கள் இருதயத்திலே சுத்தமாகும் போது, உள்ளத்திலே பரிசுத்த தன்மையை பெற்றுக்கொள்ளும் போது, வெளிப்புறத்திலேயும் பரிசுத்தமாக விளங்குவீர்கள். சங்கீதம் 19 சங்கீதம் 12 13 வசனங்களை படித்து பாருங்கள். சங்கீதம் 19 சங்கீதம் 12 13 வசனங்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். இங்கே சங்கீதக்காரர் குறிப்பிடுகிற விஷயம் என்ன? மறைவான குற்றங்கள் இருக்கக்கூடாது, துணிகரமான பாவங்கள் உண்டாயிருக்கக்கூடாது.
அவைகளெல்லாம் ஜீவியத்தை ஆட்கொண்டதாக இராதபடி தேவனே அனுக்கிரகம் செய்தருளும், அதற்காக என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். வேதனை உண்டாக்கக்கூடிய வழி வாழ்க்கையிலே இருக்கிறதா? சிந்தனைகளை ஆராய்ந்து பாரும் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, எவ்வளவு அருமையான ஜெபம்! இந்த ஒரு காரியம் மனிதனுடைய வாழ்க்கையிலே சரியாக நிறைவேறும் போது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் தீர்ந்ததாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். முடிவாக எழுதுகிறார் 14ஆம் வசனத்தில், என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, பொதுவாக சில மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகள் போதுமானதாக இல்லை என்றுதான் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிலர் சொல்லுவதுண்டு, பாஸ்டர், எங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி சொல்லுகிறவர்கள் அதற்கு காரணமாக சொல்லுகிற ஒரு காரியமும் உண்டு. எங்களுடைய பிரச்சனைகளை போக்குவதற்கு வேத வசனங்கள் போதுமானதாக இல்லை என்று காரணமாக சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதைதான் வேதம் பெரும் பாதகம் என்று குறிப்பிடுகிறது. இன்றைக்கு யாராகிலும் தேவ சபையிலே காணப்படுகிறீர்களா? எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக வேத வசனங்கள் காணப்படவில்லை என்று சொல்லுகிறவர்களாக யாராகிலும் காணப்படுகிறீர்களா என்றால் நீங்கள் பெரும் பாதகம் உள்ளவர்களாக காணப்படுகிறீர்கள். இதுதான் உங்கள் ஹியூமன் சைக்காலஜியை தவறாக்குகிறது. ஹியூமன் சைக்காலஜியை தவறாக்குகிறவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், தங்களுடைய பிரச்சனைகளை போக்குவதற்கு வேத வசனங்கள் போதுமானதாக இல்லை என்று சொல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே ஹியூமன் சைக்காலஜியை தவறாக்கி கொள்ளாதீர்கள். தவறாக்கி கொள்வீர்களானால் உங்கள் பிரச்சனைகளை போக்குவதற்கு வேத வசனங்கள் போதுமானதாக இல்லை என்று அறிக்கை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். அது பெரும் பாதகமாக உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய அறிக்கைகள், உங்கள் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். அது தேவன் அக்செப்ட் செய்யக்கூடியதாக காணப்பட வேண்டும். நீங்கள் வாயினாலே அறிக்கை செய்யக்கூடிய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தோடு இணைந்த தியானமாக காணப்பட வேண்டும். அதுதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து ஜீவிப்பதின் அனுபவமாக, தெய்வீக அனுபவமாக காணப்படும். இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தின் தியானம் தேவனுடைய வார்த்தைகளாக இல்லை. அவர்களுடைய இருதயம் சுத்தமானதாக இல்லை. அவர்களுடைய இருதயம் அசுத்தமாக காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் வாயினாலே உரைக்கக்கூடிய வார்த்தைகள் வேத வசனங்களாகவும் இருக்கலாம், இருதயத்தின் தியானமாக இல்லாமல் போகிறபடியினால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து ஜீவிக்காதவர்களாக மாறி போகிறார்கள். வெளிப்பிரகாரமாக பேசுவதெல்லாம் வேத வசனம், ஆனால் அந்த வாயின் வார்த்தைகளோடு காணப்படுகிற வேத வசனங்களோடு இணைந்ததாக அவர்களுடைய இருதயத்தின் தியானம் காணப்படாதபடியினால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கு காரணமாக அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தங்களுடைய பிரச்சனைகளுக்கு வேத வசனங்கள் தீர்வாக அமையவில்லை என்று சொல்லக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். ஹியூமன் சைக்காலஜியை தவறாக்கி கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். பெரும் பாதகம் உடையவர்களாக மாறி போகிறார்கள். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார், உங்கள் சகல பிரச்சனைகளுக்கும் வேத வசனங்கள் தீர்வாக காணப்படுகிறது. உங்கள் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வை வேத வசனங்கள் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. நீங்கள் வேத வசனத்தை சார்ந்து ஜீவிக்கிறவர்களாக, உங்கள் இருதயத்தின் தியானமானது வேத வசனத்தோடு இணைந்ததாக காணப்படுமேயானால் உங்களுடைய ஜீவியம் பிரச்சனை இல்லாததாகவே காணப்படும் என்பதை தான் இயேசு கிறிஸ்து விளங்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வாயின் வார்த்தைகளும் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கும் என்பதை விளங்க வைக்கிறார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாயினாலே சொல்லுகிற காரியங்களை தேவனால் அங்கீகரிக்க முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் சொல்லுகிற காரியத்திற்கும் அவர்களுடைய இருதயத்தின் தியானத்திற்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை எதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்றால், வேத வசனமானது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு
தீர்வாக அமையவில்லை என்பதையே வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், வெளிப்பிரகாரமாக வசனம் பேசுவது நல்லதுதான், வெளிப்பிரகாரமாக தேவ பக்திக்குரியவர்களாக தோற்றமளிப்பது நல்லதுதான். ஆனால் அது ஒரு வேஷமாக மாறிவிடக்கூடாது. அது இருதயத்தின் உள்ளான உண்மையான நிலையை மறைப்பதாக இருக்கக்கூடாது. மறைவான குற்றங்களையும் ரகசியமான தவறுகளையும் மறைப்பதற்குரிய திரையாக மாறிவிடக்கூடாது என்பதை தேவாவியானவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி மாயமாலமாக வாழ்கிறவர்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திற்கு நெருக்கமானவர்களாக இருக்க முடியாது. அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அந்நியராகவே தான் காணப்படுவார்கள் என்பதை தேவன் விளங்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று குறிப்பிடுகிறார். எவ்வளவு அருமையான ஜெபம் இது! ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் உண்டாயிருக்க வேண்டிய ஜெபமாய் இருக்கிறது. காரணம், அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டாக்கக்கூடிய ஜெபமாக இந்த வசனங்கள் அமைகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மெய்யான தேவ பக்தியோடும் வாழும்படியாக தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். தேவனுடைய சாயலாக தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். அந்த தேவ சாயலோடு மனிதன் ஜீவிக்கும் போது இருதயத்திலும் சுத்தமானவனாகவே வாழக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமானதாகவே காணப்படும். அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் தீமோத்தேயுவை குறித்து படிக்கிறோம். தீமோத்தேயுவை குறித்து படிக்கும் போது அவர் நல்ல சாட்சி உடையவராக காணப்பட்டார். அதே தீமோத்தேயுவுக்கு பரிசுத்த பவுல் ஆலோசனைகளை கொடுக்கும் போது எவ்விதமாக அந்த ஆலோசனைகள் இருந்தது என்றால், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படித்து பாருங்கள். நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 18ஆம் வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவ பக்தியை உடைய ஜனங்கள் எவ்விதமாக காணப்படுவார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய சரியான ஜெபம் எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனங்களை படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். Godliness and honesty, எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அப்படியானால் மெய்யான தேவ பக்தியை உடைய ஜனங்கள் சரியான ஜெபத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கலகத்தை விரும்புவதில்லை, அவர்கள் குழப்பத்தை விரும்புவதில்லை, அவர்கள் தகராறை விரும்புவது கிடையாது. ஜனங்களிடத்தில், அதாவது சிவில் கவர்மெண்ட்ல எந்த குழப்பமும் இல்லாமல் இருப்பதற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஜனங்கள் மத்தியிலே குழப்பம், தகராறு, கலகம் இல்லாதிருக்கும்படியாக ஜெபிக்கக்கூடியவர்களாக தேவ ஜனங்கள் காணப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான தேவ பக்தி உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் தெய்வ பிள்ளையே யுனிவர்சல் ஸ்கோப் ஆஃப் பிரேயர் என்று சொல்லப்படுகிறது. யுனிவர்சல் ஸ்கோப் ஆஃப் பிரேயர். சிவில் கவர்மெண்ட்ல எந்த கலகமும் இருக்கக்கூடாது, குழப்பமும் இருக்கக்கூடாது, தகராறும் இருக்கக்கூடாது. ஜனங்கள் மத்தியில
அமைதல் இருக்கணும், கலகம் இல்லாத ஒரு ஜீவியம் இருக்கணும். அதுக்காக ஜெபிக்கிற ஜெபம் யாருடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும் என்றால், மெய்யான தேவ பக்திக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் விசுவாசத்துடனும் நல்மனசாட்சியுடனும் நல்ல போராட்டம் பண்ணுகிறதின் அடையாளமாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் படிக்கும் போது அங்கே தீமோத்தேயுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயு நற்சாட்சி பெற்ற ஒரு சீஷனாக காணப்பட்டார். ஆகவே அந்த தீமோத்தேயுக்கு எழுதும் போதுதான் பரிசுத்த பவுல் இப்படிப்பட்ட ஒரு சரியான ஜெபம் உண்டாயிருக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறவர்கள் தான் மெய்யான தேவ பக்திக்குரியவர்களாக விளங்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ சபையிலே காணப்படுகிற தேவ ஜனங்களே, யாராகிலும் விரும்புவீர்களா ஜனங்கள் மத்தியிலே குழப்பம் உண்டாக வேண்டும், ஜனங்கள் மத்தியிலே கலகம் உண்டாக வேண்டும், தகராறு உண்டாக வேண்டும் என்று விரும்புவீர்களா? அப்படி விரும்புவீர்களானால் நீங்கள் வெளிப்பிரகாரமாக ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று, உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய தியானம் வேறொன்றாகவே காணப்படுவதாக தேவன் அறிகிறார். வெளிப்பிரகாரமாக நீங்கள் தேவ பக்திக்குரிய தோற்றம் அளிக்கக்கூடியவர்களாக விளங்கலாம், ஆனால் உங்களுடைய இருதயமோ அசுத்தமானதாகவும் பெரும் பாதகத்துக்குரியதாகவுமே காணப்படுகிறது என்பதை தேவன் விளங்க பண்ணுகிறார். ஆகவே தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான மெய்யான தேவ பக்திக்குரியவர்களாகவும் அதற்கேற்ற ஜெபங்களை செய்கிறவர்களாகவும் நீங்கள் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது என்று அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் எதனால் இருமாப்பு உண்டாகிறது? எதனால் ஒரு மனிதன் நூதன சீஷனாக மாறி போகிறான்? இருதயத்திலே சுத்தம் இல்லாமல் இருப்பதினால்தான் நூதன சீஷனாக மாறி போகிறான். இருதயத்திலே அசுத்தமும் பொல்லாங்கோடு ஜீவிப்பதின் மூலமாக தான் ஒரு மனிதன் பிசாசு அடைந்த ஆக்கினையை அடையக்கூடியவனாக மாறி போகிறான். அப்படி தேவ ஜனங்கள் காணப்படக்கூடாது. தெய்வ ஜனமே, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சகல நற்கிரியைகளையும் செய்து நிறைவேற்றினவராக காணப்படுகிறார். கடைசி நாட்களில் பொல்லாத காலங்கள் வருகிறதா இருக்கிறது என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். தெய்வ ஜனமே, அப்படியானால் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது? மெய்யான தேவ பக்திக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டது என்பதை பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். எங்கே சிலுவையை பற்றின உபதேசம் இல்லையோ அந்த இடத்தை விட்டு நீ விலக வேண்டும். எங்கே பரிசுத்தாவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியம் போதிக்கப்படவில்லையோ அந்த இடத்தை விட்டு விலக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். காரணம், அப்படிப்பட்ட ஜனங்களுடைய நோக்கம் எல்லாம் எதை குறித்ததா இருக்கிறது என்றால், வெளிப்பிரகாரமான தேவ பக்தியை தோற்றமாக வெளிப்படுத்தக்கூடியதாக மாத்திரம்தான் இருக்கிறதே அல்லாமல் உள்ளத்திலே அவர்களுடைய விருப்பம் எல்லாம் எதை குறித்தென்றால், சுகபிரியராக வாழ வேண்டும், பண ஆசையோடு ஜீவிக்கிறவர்களாக, பொருளாசையோடு ஜீவிக்கிறவர்களாக,
தவறான இச்சைக்குரிய காரியங்களை விரும்புகிறவர்களாகவே அவர்கள் ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை தான் பவுல் அப்போஸ்தலன் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு தேவ சபையிலே காணப்படுகிற தேவ ஜனங்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலை எப்படி காணப்படுகிறது? வெளியே தேவ பக்திக்குரிய தோற்றத்தை உடையவர்களாக இருந்து அதை ஒரு திரையை போல பயன்படுத்தி பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் விருப்பம் உள்ளவர்களாக, பொருளாசை உடையவர்களாக, தவறான இச்சைகளுக்குரிய காரியங்களை விரும்பி அதுவே உங்களுடைய இருதயத்தின் தியானமாக காணப்படக்கூடிய நிலையிலே ஜீவித்து வருகிறீர்களா? நீங்கள் ஒரு நாளும் தேவனை ஏமாற்ற முடியாது. தேவன் முகத்தை காண்பவர் அல்ல, தேவன் இருதயத்தை காண்கிறவராயிருக்கிறார். நீங்கள் உங்களையே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பார்களே ஆனால், அப்படிப்பட்ட நோக்கத்தோடு யாராகிலும் போதகம் செய்து கொண்டிருப்பார்களே ஆனால், அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். காரணம், அவர்கள் தேவனுடைய பலனை மறுதலிக்க கூடியவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பலனை குறித்து சிந்திக்காதவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு கேள்வி எழும்புகிறது, தேவனுடைய பலன் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது என்று ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? வேதம் சொல்லுகிறது, அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய துவக்கம் எதன் மூலமாக உண்டாகிறது என்றால், கல்வாரி சிலுவையின் மூலமாக. இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினாரே, அந்த இரத்தத்தின் மூலமாக மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய துவக்கம் உண்டாகிறது. ஆகவேதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்று பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். வாசியுங்கள், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் வெளியே தேவ பக்திக்குரிய தோற்றத்தை உடையவர்களாய் இருந்து உங்கள் இருதயமானது கெட்டு போன நிலையிலே காணப்படுகிறது என்றால், நீங்கள் இன்னும் சரியாக ரட்சிக்கப்படவில்லை. உங்களுடைய பாவங்கள் இன்னும் சரியாக மன்னிக்கப்பட்டதாய் இருக்கவில்லை. உங்களுடைய விருப்பங்கள் இன்னும் தவறானதாகவே காணப்படுகிறது. இன்னும் உங்களை பாவம் தான் பலன் செய்யக்கூடியதாய் இருக்கிறது. தேவனுடைய பலனையோ மறுதலிக்க கூடியவர்களாய் இருக்கிறீர்கள். தெய்வஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலன் உண்டாய் இருக்கிறதா? ரட்சிப்பின் மூலமாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதின் மூலமாக தேவ பலனை அடைந்திருக்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். கெட்டு போகிறவர்களுக்கு தான் சிலுவையை பற்றின உபதேசம் பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. பாவம் ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாவம் உங்களை ஒரு நாளும் ஆண்டு கொள்ள முடியாது. நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய தேவ பலனை உடையவர்களாய் இருப்பீர்கள். இதுதான் இருதயத்திலே தேவ பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய துவக்க நிலையாய் இருக்கிறது. இப்படி இருதயத்திலே அடைய வேண்டிய சுத்திகரிப்பை ஒரு மனிதன் அடையாமல் பண ஆசையோடு, பொருளாசையோடு, பல இச்சைக்குரிய காரியங்களை விரும்பி அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வெளிப்பிரகாரமாக தேவ பக்தியின் தோற்றத்தை பிரதிபலிக்க கூடியவனாக காணப்படுவானே ஆனால் அவன் கெட்டு போகக்கூடியவனாய் இருக்கிறான், வேதனை உண்டாக்கக்கூடியவனாய் இருக்கிறான், நித்திய வழியிலே நடவாதவனாய் இருக்கிறான். பங்கு பாதாளத்திலே காணப்படும். அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வேத வசனத்தில் உண்டாயிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளாதவனாகவே காணப்படுவான். அவன் ஹியூமன் சைக்காலஜியையும் தவறாக்கி கொள்ளக்கூடியவனாயிருப்பான். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக காணப்படுகிறதா? அதற்கு தீர்வு வேத வசனங்களிலே உண்டு. பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்படி ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே, மனம் திரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை? காத்திருங்கள், நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுவேன். எங்கே ஊற்றுகிறார்? உங்கள் இருதயத்திலே ஊற்றுகிறார், உங்கள் உள்ளத்திலே ஊற்றுகிறார்.
அது உங்கள் உள்ளத்திலே கடந்து வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாக உங்கள் உள்ளத்திலே கடந்து வரும்போது நீங்கள் தேவனுடைய ஜீவனை உடையவர்களாக மாறுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5:5 அதை தான் நாம் படிக்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவின் அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். காரணம் என்ன? என் ஜனங்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? இருதயத்திலே சுத்திகரிக்கப்பட்டவர்களை குறிக்கிறார். இருதயத்திலே பரிசுத்த தன்மையை அடைந்தவர்களை குறிக்கிறார். இருதயத்திலே தூய்மை அடைந்தவர்களை தான் என் ஜனங்கள் என்று குறிப்பிடுகிறார். அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், அவர்கள் கெட்டு போகிறவர்கள் அல்ல, அவர்கள் தேவ பலனை உடையவர்கள். அவர்கள் தேவ பலனை மறுதலிக்காதவர்கள். பிரைஸ் தி லார்ட். தேவ பக்திக்குரிய வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் அல்ல, தவறான விருப்பங்களுக்காக தேவ பக்திக்குரிய வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் அல்ல, சரியான இருதயத்தின் தியானத்தோடு ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவ பலத்தினாலே காக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அதனுடைய அர்த்தம் என்ன? சரீர முயற்சி சிறிதளவு பிரயோஜனம் உள்ளது, ஆனால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளதுதான் தேவ பக்தி. எல்லாவற்றிற்கும் என்று சொல்லும் போது அதிலே அடங்கி இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் பரலோகத்திலே நாம் வாழப்போகிற வாழ்க்கைக்கும் பிரயோஜனமானதுதான் மெய்யான தேவ பக்தி. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சிலர் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாக மாறினவர்களாக மெய்யான தேவ பக்தியை உடையவர்களாய் இராமல், இருதயத்திலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக காணப்படாமல் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு அந்நியராகவே ஜீவித்து வருகிறார்கள். தேவ பலனை மறுதலிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பலன் இல்லை என்பதையே வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பிரகாரமாக தேவ பக்திக்குரிய தோற்றம் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் எல்லாம், தியானம் எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு அந்நியமானதாகவே தான் காணப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது என்று பவுல் குறிப்பிடுகிறார். இந்த ஜீவனுக்கும் நாம் வாழக்கூடிய இம்மைக்குரிய வாழ்க்கைக்கும் மெய்யான தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. பிரச்சனை இல்லாத ஜீவியம் செய்ய மெய்யான தேவ பக்தி தேவ பலனை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. பரலோக வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. ஆனால் யார் தேவ பக்தியின் தோற்றத்தை வேஷமாக தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, இருதயத்திலே சுத்திகரிக்கப்படாதவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்கள் தவறான விருப்பங்களோடையே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து பின்பு பரலோக ராஜ்யத்தையும் இழந்து போகக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். நித்திய ஜீவனையும் இழந்து போகக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். ஆகவேதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இம்மைக்குரியவைகளுக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொள்வார்களே, ஆனால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படக்கூடியவர்களாய் இருப்பார்கள். தெய்வ பிள்ளையே, தேவ பலனை மறுதலிக்கும் விதமாக உங்கள் ஜீவியம் காணப்படக்கூடாது. ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் என்னை பார்த்து கேட்கலாம், பாஸ்டர், நீங்கள் சந்தோஷமாக வாழுகிறீர்களா? மற்ற ஜனங்களிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது பாருங்கள், எவ்வளவு பொருள் இருக்கிறது பாருங்கள், எவ்வளவு ஆஸ்திகள் இருக்கிறது பாருங்கள், உங்களிடம் அதெல்லாம் இல்லையே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று ஒரு சகோதரன் என்னை பார்த்து கேட்பாரே ஆனால், எனக்குள்ளாக மெய்யான தேவ பக்தி இருக்குமே ஆனால் என்னுடைய பதிலும் சரியானதாய் இருக்கும். நான் சொல்லுகிற பதில்
எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றால், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்பேன், என் தேவனுக்குள் களி கூறுகிறேன் என்று சொல்லுவேன், என் இருதயமானது சுத்தமானதாய் இருக்கிறது என்று சொல்லுவேன், என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறது என்று சொல்லுவேன், தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு ஜீவியமாக இருக்கிறது என்று சொல்லுவேன், தேவ பலத்தோடு காணப்படுகிறது என்று சொல்லுவேன், பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு ஏதுவான அனுபவம் உடையதாய் இருக்கிறது என்று சொல்லுவேன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யான தேவ பக்தி இல்லாமல் போகுமே ஆனால், சகோதரன் கேட்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவா இருக்கும்? சகோதரனே, என் வாழ்க்கையே திருப்தியா இல்லை, என் வாழ்க்கை சந்தோஷமானதாவே இல்லை, என் வாழ்க்கை கவலையுடையதாவே இருக்கு, என் வாழ்க்கை பிரச்சனையுடையதாவே இருக்கு. இதுதான் என்னுடைய பதிலா இருக்கும். காரணம் என்ன? மெய்யான தேவ பக்தி இல்லாமல் போகுமே ஆனால் விருப்பங்கள் தவறானதாக காணப்படும். அந்த விருப்பங்கள் நிறைவேறாதபடியினாலே என்னுடைய வாழ்க்கை எப்படி பிரதிபலிக்க கூடியதா இருக்கும் என்றால், என்னுடைய பிரச்சனைகளுக்கு வேத வசனங்கள் தீர்வாக அமையவில்லை என்பதையே பிரதிபலிக்க கூடியதாய் இருக்கும். வாசித்து பாருங்கள், 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் பவுல் தீமோத்தேயுக்கு இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். யாருடைய வாழ்க்கையிலே மெய்யான தேவ பக்தி இருக்கிறதோ அவர்கள்தான் தேவன் தங்களுக்கு கொடுத்தவைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவதை உண்மையான ஆதாயமாக கொண்டு ஜீவிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அதற்காக இப்ப சகோதரன் கேட்கிறார், பாஸ்டர், நாளைக்கு உங்களுக்கு அதிகமாக பணம் கிடைத்தால் சந்தோஷம் இல்லையான்னு கேட்பார். ஆஸ்திகள் அதிகமாக கிடைத்தால் சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சகோதரர் கேட்கலாம். கிடைத்தால் சந்தோஷம்தான், கர்த்தர் கொடுத்தால் சந்தோஷம்தான், அதை வைத்து தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஜீவிப்பேன். ஆனால் இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், தவறான காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் கொடுத்தவைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக காணப்படுவேன், அதை உண்மையான ஆதாயமாக கருதுவேன். அதுதான் மெய்யான தேவ பக்தி உடையவராக வாழ்வதற்குரிய தெய்வீக அனுபவமாய் இருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மெய்யான தேவ பக்தி உடையவர்களா, தேவ பக்தியை போல தோற்றம் அளிக்கக்கூடியவர்களா என்பதை எளிதாக அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் மெய்யான தேவ பக்தி உள்ளவர்களா இருப்பீர்களானால், தேவன் கொடுத்தவைகளை நினைத்து சந்தோஷப்பட்டு அவைகளுக்காக நன்றி செலுத்தி அது மிகுந்த ஆதாயம் என்று கருதி ஜீவிக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். இல்லாத காரியத்திற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். தேவன் கொடுத்தால் தானே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் கொடுத்தவைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடியவர்கள் தான் மெய்யான தேவ பக்திக்குரியவர்கள். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். யாரால் முடியும்? இருதயத்திலே சுத்தமாக்கப்பட்டவர்கள் தான், இருதயத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான், இருதயத்திலே சரியான நோக்கத்தோடு ஜீவிப்பவர்கள் தான், இருதயத்திலே சரியான தியானத்தோடு ஜீவிக்கிறவர்கள் தான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்கள், வெளிப்பிரகாரமாக தேவ பக்திக்குரிய தோற்றத்தை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், உங்களுடைய இருதயத்திலே தவறான விருப்பங்கள் இருக்கும். அவைகள் நிறைவேறாத போது உங்களுடைய வாழ்க்கையே ஏதோ பிரச்சனைக்குரியதாக காணப்படுவதை போல நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்காத காரியத்திற்காக கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஆனால் மெய்யான தேவ பக்திக்குரியவர்கள், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்பார்கள். காரணம், அவர்களுடைய இருதயத்தின் தியானம் அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகளோடு இணைந்த தியானமாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசி நாட்களில் விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் சிலருடைய ஆவிக்குரிய நிலை எப்படி காணப்படும் என்று நாம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதை தான் 1 முதல் 5 வசனங்களிலே படித்தோம். தற்பிரியராக, சுயநலம் உள்ளவர்களாக, பணப்பிரியராக, வீம்புக்காரராக, அகந்தை உள்ளவர்களாக,
தூஷிக்கிறவர்களாக, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக, அதன் பலனையோ மறுதலிக்க கூடியவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். காரணம், அவர்களுடைய நோக்கம் தவறானது. அவர்களோடு சேர்ந்து இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர்களோடு சேர்ந்து இருந்தால் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியாது. வாழ்க்கையே தாறுமாறானதாக காணப்படுவதாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். அப்படியானால் மெய்யான தேவ பக்திக்குரியவர்களாக ஜீவிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட அனுபவங்களோடு காணப்படுவார்கள் என்றால், முக்கியமாக 2 அனுபவங்களோடு காணப்படுவார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றின உபதேசங்களை உடையவர்களாய் இருப்பார்கள். அது இருதயத்திலே எழுதப்பட்ட பிரமாணங்களாய் இருக்கும். இன்னொன்று, தேவனுடைய வல்லமையை உடையவர்களாய் இருப்பார்கள். இந்த 2ம் இல்லை என்றால் நீங்கள் பகுத்தறியலாம் அவர்களுக்குள்ளாக மெய்யான தேவ பக்தி இல்லை என்று. யாருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் அனைத்தும் நீங்கி போவதற்கு ஏதுவான சிலுவையை பற்றின உபதேசம் இல்லையோ, யாருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை இல்லையோ, இந்த 2ம் இல்லாதவர்கள் மெய்யான தேவ பக்திக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் தேவ பக்திக்குரிய தோற்றம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள். அவர்கள் தேவனுடைய பலனை மறுதலிக்க கூடியவர்களாய் இருக்கிறார்கள். வாசியுங்கள் 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். 2 காரியங்களை அறிவித்ததாக பேதுரு குறிப்பிடுகிறார். அந்த 2 காரியங்கள் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, எந்த ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சிலுவையை பற்றின உபதேசம் தேவ பலனாக காணப்படுகிறதோ, எந்த ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை காணப்படுகிறதோ, இந்த 2 அனுபவங்களையும் உடையவர்கள் தான் மெய்யான தேவ பக்திக்கு உரியவர்கள். ஆனால் பரிசேயருடைய வாழ்க்கையிலே, வேதபாரகருடைய வாழ்க்கையிலே அவ்விதமான நிலை காணப்படவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை வெளிப்பிரகாரமாக சுத்தமானதாக தோற்றமளிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் உட்புறமோ அசுத்தமாக காணப்பட்டது. இன்றைக்கும் தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே சிலுவையை பற்றின உபதேசம் தேவனுடைய பிரமாணமாக உங்களுடைய உள்ளத்திலே எழுதப்பட்டதாய் இருக்கட்டும். தேவனுடைய வல்லமையை பெற்றவர்களாக விளங்குவீர்களாக. அப்பொழுதுதான் மெய்யான தேவ பக்திக்குரியவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்தும் போதிக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை படித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டே. பிரைஸ் தி லார்ட். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே என்று பவுல் ரோமாபுரியாருக்கு குறிப்பிடுகிறார். அப்படியானால் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சுய திறமையினாலே, தன்னுடைய தனிப்பட்ட பலத்தினாலே, தன்னுடைய மத ரீதியான முயற்சிகளினாலே பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஆனால் பாவத்தை மேற்கொள்ளலாம். எப்படி மேற்கொள்ளலாம்? ஆவியின்படி நடக்கிறவர்களாய் இருந்து மேற்கொள்ளலாம். ஆவியின்படி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே 2 அனுபவங்கள் இருக்கும். ஒன்று, சிலுவையை பற்றின உபதேசம் இருதயத்திலே பிரமாணமாக இருக்கும். 2வது, தேவனுடைய வல்லமையை பெற்றவர்களாய் இருப்பார்கள். அவர்கள்தான் ஆவியின்படி நடக்கிறவர்கள், பாவத்தை மேற்கொண்டு ஜீவிக்கிறவர்கள். அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 2ஆம் மரணமாகிய பாதாளத்திலே அவர்களுக்கு பங்கு இருக்காது. அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க கூடியவர்களாய் இருப்பார்கள். அவர்களுடைய இருதயமானது தேவனால் சுத்திகரிக்கப்பட்டதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அப்படியானால் தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? தம்முடைய மகிமைக்காகவும் நற்குணங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த நற்குணங்களை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் தான்
சிலுவையை பற்றின உபதேசம் இருதயங்களிலே பிரமாணமாக இருப்பதும் தேவனுடைய வல்லமையை பெற்று ஜீவிக்கிற வாழ்க்கையாகவும் இருக்கிறது. வாசியுங்கள் 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோடைய தேவபக்தியையும், தேவபக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. பிரைஸ் தி லார்ட். மெய்யான தேவ பக்திக்குரியவர்கள் தேவனுடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக மாறி இருப்பார்கள். அதை அடையும்படியாக தேவனுடைய வல்லமையை பெற்றவர்களாய் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய அறிவு அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். கிருபையிலே பெருகினவர்களாக ஜீவியம் செய்தவர்களாக காணப்படுவார்கள். மறுபடியும் பிறந்த அனுபவம் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எனர்ஜி, தேவனுடைய பவர் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பலனை மறுதலிக்காதவர்களாக ஜீவிப்பார்கள். நற்குணம் உண்டாயிருக்கும். தேவனுடைய எல்லா திவ்ய சுபாவங்களும் குணங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். இதுதான் மெய்யான தேவ பக்திக்குரிய அடையாளங்களாய் இருக்கிறது. கனியுள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆவியின் கனிகள் உண்டாயிருக்கும், நீதியின் கனிகள் உண்டாயிருக்கும், பரிசுத்தத்திற்கேற்ற கனிகள் உண்டாயிருக்கும், நற்கிரியைகளுக்குரிய கனிகள் இருக்கும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள் உண்டாயிருக்கும். இருதயத்தின் தியானமும் சரியானதாயிருக்கும், இருதயத்தின் விருப்பங்களும் சரியானதாய் இருக்கும். வாழ்க்கையானது ஆவிக்குரிய கானானை போல பாலும் தேனும் ஓடக்கூடிய இனிமையான ஜீவியமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பீயிங் லைக் காட், தேவனுடைய சாயலை உடையவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பீயிங் லைக் காட். இப்பொழுது நம்மையும் கூட அறிக்கை செய்யும்படியாக உருவாக்குகிறார். எப்படி அறிக்கை செய்யும்படியாக? எங்க வாழ்க்கையெல்லாம் பிரச்சனையா இருக்கு, தேவ வசனங்கள் எங்கள் பிரச்சனைகளை போக்குவதற்கு போதுமானதல்ல என்று அறிக்கை செய்யும்படியாகவா? இல்லை. எதற்காக உருவாக்குகிறார்? தெய்வ ஜனமே, உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே உங்கள் குருவை காணும்படியாக உருவாக்குகிறார். அப்படி உங்களிலே குருவை காணும் போது நீங்கள் மெய்யான தேவ பக்திக்குரியவர்களாக விளங்குவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்பிரகாரமாக தேவ பக்திக்குரியவர்களாக தோற்றமளிக்கும்படியாக கவனமுடையவர்களாக காணப்பட்ட பரிசேயர்களை பார்த்து, வேதபாரகரை பார்த்து, ஆஸ்திகளுக்காகவும் சொந்த லாபங்களுக்காகவும் அப்படி தோற்றம் அளித்தவர்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று சொன்னார். தெய்வ ஜனமே, ஆகவே தேவனை யாரும் ஏமாற்ற முடியாது. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உள்ளத்தில் கிறிஸ்தவனே கிறிஸ்தவன். வெளிப்பிரகாரமாக நல்லவர்களாக தோற்றமளிப்பதை பார்க்கிலும் முக்கியம் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சுத்திகரிப்பதுதான் முக்கியம். உங்கள் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சுத்திகரிப்பதுதான் முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். வெளிப்பிரகாரமாக நல்லவர்களை போல தோற்றமளிப்பதை பார்க்கிலும் எது முக்கியமானது? உங்கள் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சுத்திகரிப்பதுதான் முக்கியமானது. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பரிசேயருடைய வாழ்க்கையிலே பேராசை காணப்பட்டது, சுயநீதி காணப்பட்டது. ஆனால் அவைகளெல்லாம் கரைகளை போல அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அவர்கள் கபடமுள்ளவர்களாக காணப்பட்டார்கள்.
ஆனால் கர்த்தர் விரும்பினார் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கரைகள் நீங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பினார். கரைகளை போல காணப்பட்ட பேராசை, கரைகளை போல காணப்பட்ட சுயநீதி, கரைகளை போல காணப்பட்ட இச்சைகளுக்குரிய காரியங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பினார். ஆகவே ஆலோசனை கொடுத்தார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல போதகராய் இருக்கிறார், சரியாக வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை செம்மையானவர்களாக வாழும்படியாக சரியாக வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அப்படியானால் மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? மனிதனுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணம் அவனுடைய இருதயம்தான். வாசியுங்கள், சங்கீதம் 46 சங்கீதம் 3 வசனத்தை படித்து பாருங்கள். அதின் ஜலங்கள் கொந்தளித்து கலங்கி என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். சிலர் எப்பொழுதுமே கூக்குரலிட்டு கொண்டே இருப்பார்கள், சிலர் எப்பொழுதும் கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள், சிலர் எப்பொழுதும் ஆத்திரமடைந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி கொந்தளிக்கிற கோபப்படுகிற ஜனங்கள் தாங்கள் கலக்கம் உள்ளவர்கள் என்பதை தான் விளங்க பண்ணக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57 அதிகாரம் 20-21 வசனங்களை படித்து பாருங்கள். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். இருதயத்திலே சுத்திகரிக்கப்படாதவர்கள் எப்பொழுதும் கூக்குரலிட்டு கொண்டு கோபப்பட்டு கொண்டு ஆத்திரமடைந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தாங்கள் கோபப்படுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்கள் மீதும் சேரையும் அழுக்கையும் வாரி வீசி கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் தாங்கள் கலக்கமடைந்திருப்பதாகவே தங்களுடைய ஜீவியத்தை குறித்து வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பார்கள். தெய்வ ஜனமே, உங்கள் இருதயம் கொந்தளித்து கொண்டிருக்குமானால் நீங்கள் ஆத்திரமடைவது மாத்திரமல்ல, மற்றவர்கள் மேலும் சேற்றையும் அழுக்கையும் வாரி இறைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். இருதயம் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசுவில் இளைப்பாரி கொண்டிருக்க வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களாய் இருப்பார்கள் தேவ ஜனங்கள். இருதயத்திலே சுத்திகரிப்பை அடைந்தவர்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் இருப்பார்கள். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்துடன் இருப்பார்கள் என்று. அதை நான் இவ்விதமாக விளக்குகிறேன். சாந்த குணமுள்ளவர்கள், இருதயத்திலே சுத்தமடைந்தவர்கள் கோபங்களை மேற்கொண்டவர்களாய் இருப்பார்கள், ஆத்திரம் அடையக்கூடியவர்களாய் இருக்க மாட்டார்கள். கோபங்களையும் ஆத்திரங்களையும் குரோதங்களையும் மேற்கொண்டவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் மிகுந்த சமாதானத்தோடு, ஏனென்றால் அவர்களுடைய இருதயமானது கிறிஸ்துவுக்குள் இளைப்பாரி கொண்டிருக்கிறபடியால் மிகுந்த சமாதானத்தோடு காணப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகளை நீங்கள் எப்படி மேற்கொள்கிறீர்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதன் மூலமாக மேற்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? இயேசுவில் இளைப்பாறக்கூடியவர்களாய் இருப்பதின் மூலமாக, சாந்த குணமுள்ளவர்களாய் இருப்பதின் மூலமாக சோதனைகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? தெய்வ ஜனமே, சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஒரு சிறிய படம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேப்பர்ல ஒரு சிறிய படம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிறிய படமானது சுக்கு நூறாக கிழிந்து பல பகுதிகளாக கிழிக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சரியாக அந்த படத்தின் சின்ன சின்ன பகுதிகளை எல்லாம் சரியாக பொருந்த வைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சகல காரியங்களும் அதன் இடத்திலே சரியாக பொருந்தினதாக இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் நீங்கினதாக மாறி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இருதயமானது தேவனோடு செம்மையானதாக மாறும்போது ஜீவியத்திலே சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதன் இடத்தில் பொருந்தக்கூடியதாகவே காணப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம், பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் அதை எவ்விதமாக எதிர்கொண்டீர்கள்? அதை எவ்விதமாக அந்த சோதனைகளை எல்லாம் மேற்கொண்டீர்கள்? எந்தெந்த காரியத்தை எந்தெந்த இடத்திலே சரியாக பொருந்த பண்ணக்கூடியதாக
இருந்தது என்பதை அறிந்திருந்தீர்களா? உங்கள் இருதயமானது தேவனோடு செம்மையானதாக காணப்படும்படியாக மனமாற்றம் உண்டானதா? அப்படி மனம் திரும்புதல் உண்டாயிருந்திருக்குமே ஆனால் எல்லா காரியங்களும் சரியானதாக அதன் இடத்திலே பொருந்தினதாக காணப்பட்டிருக்கும், பிரச்சனைகள் நீங்கினதாக இருந்திருக்கும். நீங்கள் சொல்லுவீர்கள், எங்கள் இருதயம் செம்மையானதாக மாறினது, எங்கள் இருதயம் தேவனோடு செம்மையானதாக காணப்படும்படியாக மனமாற்றம் அடைந்தது, சுத்திகரிக்கப்பட்டது, பிரச்சனைகள் எல்லாம் மாறினது என்று சாட்சி பகர்ந்தவர்களாய் இருப்பீர்கள். இன்றைக்கு இதை அநேகர் விரும்புவதில்லை. இன்றைக்கு அநேகர் மனம் திரும்புதலை விரும்பவில்லை. இன்றைக்கு அநேகர் ரட்சிப்பை விரும்பவில்லை. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய இருதயமானது தேவனோடு செம்மையானதாக காணப்பட வேண்டும் என்பதை விரும்பவில்லை. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. என்றைக்கு இருதயமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனோடு செம்மையானதாக காணப்படும்படியாக சுத்திகரிப்படையுமோ, பியூரிட்டி என்றைக்கு இருதயத்திலே உண்டாகுமோ, வாழ்க்கையிலே சகல பிரச்சனைகளும் நீங்கினதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதம் பதில் கொடுக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளுக்கும் காரணம் அவனுடைய இருதயம் தான் என்று. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உங்கள் இருதயம் தாறுமாறாக்கப்பட்டதை போல நீங்கள் உணர்கிறீர்களா என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக செம்மைப்படுத்துங்கள். தேவன் விரும்புகிற பிரகாரமாக உங்கள் இருதயத்தை சுத்திகரியுங்கள். உள்ளத்திலே சுத்திகரிப்பை அடையும் போது சகலமும் வெளிப்பிரகாரமாக பிரச்சனை இல்லாததாக சரியானதாக்கப்பட்டதாய் இருக்கும். சரியான இடத்தில் சகலமும் நேர்த்தியாக பொருந்தினதாக காணப்படும் என்று விளங்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அப்படியானால் தேவன் விரும்புகிற பலி எப்படிப்பட்டது? தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். ஏன் ஒரு மனிதனுக்கு நொறுங்குண்ட இருதயம் தேவை என்றால், அவனுடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்று அந்த மனிதன் தானே விளங்கும்படியாக ஒரு நொறுங்குண்ட இருதயம் அவசியமானது. எத்தனை பேர் தெரியுமா தங்களுடைய இருதயத்திற்குள் மறைந்திருப்பது என்னவென்று அறியாதவர்களாகவே ஜீவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் அறிந்திருந்தும் துணிகரமாக தொடர்ந்து அவைகளையே செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை விரும்புகிறார். காரணம், ஒரு மனிதனுடைய இருதயம் நொறுக்கப்படும் போது அகத்திலே இருக்கக்கூடிய எல்லா கேடுபாடுகளையும் மனிதன் விளங்கி கொண்டவனாய் இருப்பான். தெய்வ ஜனமே, ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து பாருங்கள். வெளியே பார்க்க பளபளன்னு இருக்கு, பார்க்க அருமையானதா இருக்கு. ஆனா அந்த ஆப்பிள் பழத்தை வெட்டி பார்க்கும் போதுதான் உள்ளே எவ்வளவு கேடுபாடுகள் இருக்கிறது என்பதை காண முடிகிறது. நொறுங்குண்ட இருதயத்தை மனிதன் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எதற்காக? தங்களுடைய இருதயத்திற்குள் இருக்கக்கூடிய கேடுபாடுகள் எவ்விதமானது என்பதை விளங்கி கொள்ளும்படியாக, தங்களுடைய ஜீவியத்தில் எவ்விதமான கேடுபாடுகள் இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ளும்படியாக. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு நேராக தேவனால் வழிநடத்தப்படுகிறார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அன்றைக்கு வனாந்திர யாத்திரையிலே கடந்து சென்ற எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்திலே இருந்த பொல்லாப்பு எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் விளங்கி கொள்ளும்படியாக தான் தேவன் அவர்களை 40 ஆண்டு காலம் பிரயாணம் செய்ய வைக்கக்கூடியவராய் இருந்தார். ஆனால் இதை இஸ்ரவேல் ஜனங்கள் விளங்கி கொள்ளவில்லை. தேவன் தங்களுடைய இருதயத்திலே எவ்வளவு பொல்லாப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தான் 40 ஆண்டு காலம் பிரயாணம் பண்ண வைக்கிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் விளங்கி கொள்ளாதவர்களாய் இருந்தார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தூதர்களுடைய உணவை கொடுத்தார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அது தேனிட்ட பணியாரம் போல் இருக்கும், ருசியானது. அதை புசிக்கிறவர்கள் பலவீனம் அடைய மாட்டார்கள், பலசாலிகளாக விளங்குவார்கள். அவர்களிலே பலவீனம் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுத்தார்கள், முறுமுறுத்தார்கள். அவர்களுடைய இருதயங்களிலே அவ்வளவு பொல்லாப்பு காணப்பட்டது. இலவசமாக தேவன் கொடுத்த மன்னாவை வெறுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இலவசமாக தேவன் கொடுத்த பலப்படுத்தக்கூடிய ஆகாரத்தை
அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் இருந்த பொல்லாப்பு எவ்விதமானது என்பதை விளங்க வைக்கக்கூடியவராக காணப்பட்டார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். தெய்வ ஜனமே, இன்றைக்கும் தேவன் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான கேடுபாடுகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாகவே ஒரு நொறுங்குண்ட இருதயம் உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி யாருடைய வாழ்க்கை தங்களுடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய கேடுபாடுகளை எல்லாம் விளங்கிக் கொள்ளும்படியாக நொறுக்கப்பட்டதாக காணப்படுகிறதோ அப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். காரணம், அப்படி நொறுக்கப்படுகிறவர்களுடைய இருதயத்திலே தேவன் சுத்திகரிப்பை உண்டாக்குகிறார். அப்படிப்பட்ட இருதயத்திலே தேவன் பரிசுத்த தன்மையை உண்டாக்குகிறார். அப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்திலே சரியானவைகளை நேசிக்கும்படியான தெய்வீக தன்மையை, நற்குணத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்தை தேவன் தமக்கு ஆலயமாக மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். சுத்தமுள்ள இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆவிக்குரிய தேவ ஜனங்களாய் இருக்கிற தெய்வ பிள்ளையை எதை விரும்புகிறாய்? தேவன் உன் வாழ்க்கையை குறித்து விரும்புகிற காரியத்தை நீ விரும்புகிறவனாய் இருக்கிறாயா? விரும்புகிறவளாய் இருக்கிறாயா? அல்லது நீ பலவீனப்பட்டு போகும்படியான காரியங்களை நீயே உனக்கென்று தெரிந்து கொள்ளக்கூடியவளாக காணப்படுகிறாயா? சற்று ஆராய்ந்து பார். உன்னால் சொல்ல முடியுமா, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விசுவாச அறிக்கை செய்ய முடியுமா? தேவ சித்தம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விசுவாச அறிக்கை செய்ய முடியுமா? தேவ சத்துவத்தை என்னுடைய வாழ்க்கையிலே பெருக செய்கிறார் என்று உன்னால் விசுவாச அறிக்கை செய்ய முடியுமா? ஏன் பேதுருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். பேதுரு மிகவும் தன்னம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். எப்படிப்பட்ட தன்னம்பிக்கை பேதுருடைய வாழ்க்கையில உண்டாயிருந்தது தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், பேதுரு சொன்ன காரியம் என்ன? ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் தேவன் பேதுருடைய இருதயத்தை அறிந்திருந்தார். பேதுரு மிகவும் தன்னம்பிக்கையோடு சொன்னார், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று. ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே கர்த்தரை பேதுரு மறுதலித்தார். தெய்வ ஜனமே, ஆகவேதான் கர்த்தர் விரும்புகிறார் இருதயம் நொறுக்கப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் நொறுக்கப்படும் போதுதான் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பலவீனங்கள் எவ்விதமானது என்பதை மனிதன் அறிந்து கொள்ள முடியும். தன்னுடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். தன்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியும். மெய்யான தேவ பக்தியை அடைய முடியும். தேவ பலனை மறுதலிக்காமல் ஜீவிக்க முடியும். பரிசுத்த பேதுருடைய வாழ்க்கை பின்பு தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட போது எவ்விதமாக மறுரூபம் அடைந்தது தெரியுமா? தேவனுடைய பலனை மறுதலிக்க கூடியவராக இருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஜீவியமானது கிறிஸ்துவை பிரதிபலிக்க கூடியதாக மாறினது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? சந்திக்கக்கூடிய பிரதிகூலமான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், இவைகளின் மத்தியிலே தேவ பலனை மறுதலிக்க கூடியவர்களாக உங்களை விளங்க செய்ய போகிறீர்களா? அல்லது பின்னாட்களிலே வெற்றியுள்ள ஜீவியமாக பேதுருடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டதோ அதே போல உங்களுடைய ஜீவியம் காணப்படும்படியாக விளங்க செய்ய போகிறீர்களா? இந்த நாளிலே தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே 2 காரியங்கள், சிலுவையை பற்றின உபதேசம் எங்களுடைய இருதயத்திலே பிரமாணங்களாக எழுதப்பட்டதாய் இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, உம்முடைய வல்லமை எங்களிலே மெய்யாகவே உண்டாயிருக்கும்படியாக அனுகிரகம் செய்தருளும். அதற்கென்றே எங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி உங்களுடைய ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்யுங்கள். உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக செம்மையாக்குவீர்களாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் யோபுவை குறித்து படிக்கிறோம். யோபுவை குறித்து கர்த்தர் தாமே சாத்தானிடம் சாட்சி கொடுத்தார். என்னவென்று? உத்தமன் என்று சாட்சி கொடுத்தார். என்னவென்று சாட்சி கொடுத்தார்? உத்தமன் என்று சாட்சி கொடுத்தார். அந்த உத்தமனாயிருந்த யோபுவும் கூட நொறுக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. தேவன் அனுமதித்தார். எதற்காக? தெய்வ ஜனமே,
யோபு அதை குறித்து சொல்லும்போது தேவன் என் இருதயத்தை மிருதுவாக்கினார் என்று சாட்சி கொடுக்கிறார். தேவன் யோபுனுடைய இருதயத்தை மிருதுவாக்கினாராம். பிரைஸ் தி லார்ட். யோபு 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். யோபு சொல்லுகிறார், கர்த்தர் என் இருதயத்தை மிருதுவாக்கினார் என்று சொல்லக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ ஜனமே, அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நீங்கள் உங்களுடைய இருதயம் நொறுக்கப்படும்படியான சூழ்நிலைகளுக்குள்ளாக உங்களை அனுமதிக்கிறார் என்றால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், தேவன் உங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிதான சுத்திகரிப்பை உண்டாக்குகிறார் என்று. தேவன் உங்கள் இருதயத்திலே ஒரு பெரிதான பரிசுத்த தன்மையை உண்டாக்குகிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் மெய்யான தேவ பக்திக்குரியவர்களாக ஜீவிப்பதின் மூலமாக இம்மைக்குரிய வாழ்க்கையிலேயும் சந்தோஷத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு மறுமையிலேயும் நித்திய ஜீவனை சுதந்தரித்தவர்களாக இளைப்பாறுதலை கண்டடைந்தவர்களாக வாழும்படியாகவே அப்படி இருதயம் நொறுக்கப்படுகிற அனுபவங்களை அனுமதிக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்வீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். ரட்சிக்கப்பட்ட போது உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்தீர்கள், ஆனால் ஒவ்வொரு நாளும் இருதயத்தை கர்த்தருக்கே கொடுப்பீர்களாக. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், எங்களுடைய பலவீனத்திலே பலன் கொண்டோம் என்று சொல்வீர்கள். விசுவாச வீரர்களை குறித்து அவ்விதமாகவே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தின் போது சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசேயருடைய வாழ்க்கை, வேதபாரகருடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இல்லை. காரணம், அவர்களுடைய விருப்பங்கள் தவறானதாய் இருந்தது, அவர்களுடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்படாததாய் இருந்தது. ஆகவே கர்த்தர் சொன்னார், வெளிப்பிரகாரமாக பாத்திரத்தை சுத்தம் பண்ணி கொண்டு உட்புறத்திலே அசுத்தமாக வைத்திருப்பதினால் பலன் என்ன, உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிவிடக் கூடாது என்று தேவன் விரும்புகிறார். நாங்கள் எங்களையே ஏமாற்றி கொண்டோமே, இரண்டாம் மரணமாகிய நித்திய நரக அக்கினி கடலிலே சென்றடைந்து விட்டோமே, ஐயோ என்று நியாயம் தீர்க்கப்படுவதற்கு ஏதுவாக எங்கள் ஜீவியம் மாறிவிட்டதே என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஏமாற்றுதலை கண்டடையும்படியாக ஜீவித்தவர்களாய் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவன் வெளிப்படுத்தின எல்லா சத்திய உபதேசங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களாக. 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிப்பாயாக. பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்களே, யார் இருதயத்திலே சுத்திகரிப்பை அடைந்து தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பலியாக உள்ளத்திலே கிறிஸ்தவர்களாக மெய்யான தேவ பக்திக்குரியவர்களாக பரலோக வாழ்க்கை வாழ்கிறார்களோ, தேவனுடைய இருதயத்திற்கேற்ற செம்மையானவர்களாக ஜீவிக்கிறார்களோ, அவர்கள்தான் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் தேவனை சேவிக்க முடியும். அவர்கள் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கக்கூடியவர்களாயிருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாயிருக்கும், நற்குணம் உள்ளதாயிருக்கும், மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் தேவனை தரிசிக்க கூடியவர்களாயிருப்பார்கள். அப்படிப்பட்ட மெய் பாக்கியகரமான விசுவாச ஜீவியம் செய்ய தேவன் தாமே உங்களுக்கும் கிருபை நல்குவாராக. உங்களுடைய ஜீவியத்தை கேட்ட வசனங்களுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே மேன்மையாக வைப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஜீவியமானது எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆவிக்குரிய பிரகாரமாக பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு இனிமையான தெய்வீக பிரசன்னத்தினால் நிரம்பின ஜீவியமாக காணப்படும். அப்படியே தானே தேவன் உங்களுடைய வாழ்க்கையானது கசப்பானதாக அல்ல, இனிமையானதாக காணப்படும்படியாக
தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக. கேட்ட வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே போற்றிடு. நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே போற்றிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. வண்ண மலர்கள் போலவே உன்னை கொடுத்திட்டார். வண்ண மலர்கள் போலவே உன்னை கொடுத்திட்டார். உண்ணவும் உடுக்கவும் தேவன் தந்திட்டார். உண்ணவும் உடுக்கவும் தேவன் தந்திட்டார். நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே போற்றிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. பாடுகின்ற பறவைகள் ஓடும் நதிகளோ, பாடுகின்ற பறவைகள் ஓடும் நதிகளும் வானமும் பூமியும் தேவன் தந்திட்டார். வானமும் பூமியும் தேவன் தந்திட்டார். நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே போற்றிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. கண்ணீர் சிந்தும் வேளையில் கர்த்தர் கைவிடார். கண்ணீர் சிந்தும் வேளையில் கர்த்தர் கைவிடார். காலங்கள் மாறினும் இயேசு மாறிடார். காலங்கள் மாறினும் இயேசு மாறிடார். நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே போற்றிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பலனை மறுதலிக்க கூடியவர்களாய் இருந்தார்கள். அநேகர் வனாந்திரத்திலே மடிந்து போனார்கள்.
தெய்வ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கிறது? உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாயா? தேவன் உன்னை போஷிக்கிறார், தேவன் உன்னை உடுத்துவிக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலன் கொள்ளும்படியாக செய்கிறார். அதை நீ விரும்புகிறாயா? விரும்புவாயானால் அந்த மெய்யான தேவ பக்திக்குரிய ஜீவியத்திற்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயாக. உன் வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவங்க பண்ணின தேவன் விசுவாசத்தை முடிக்கக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாச அறிக்கை செய். உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு இனிமையானதாய் இருக்கும். எல்லா கசப்பான அனுபவங்களும் நீங்கினதாய் இருக்கும். துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு மகிமையானதாய் இருக்கும். அந்த மகிமைக்குரிய வாழ்க்கைக்கு உங்களையே சமர்ப்பித்தீர்களே, தேவன் அப்படியே உங்களை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ ஜனங்கள் எவ்விதமான தேவ பக்திக்குரியவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதை நீர் உம்முடைய வேத வசனங்கள் மூலமாக கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வேத பாரகரை போல, பரிசேயரை போல ஜீவிக்க கூடாது, புறஜாதிகளை போல ஜீவிக்க கூடாது, ரட்சிக்கப்படாதவர்களை போல ஜீவிக்க கூடாது, இருதயத்திலே சுத்திகரிப்பை அடையாதவர்களை போல ஜீவிக்க கூடாது என்பதை நீர் கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் கற்றுக் கொடுத்த பாடம் உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். மெய்யான தேவ பக்திக்குரிய ஜனங்களாக மேன்மை அடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்தருளும். உம்மை தரிசிக்கக்கூடிய பாக்கியகரமான ஆவிக்குரிய அனுபவமாக காணப்படும்படியாக, இருதயமானது பரிசுத்தமாக்கப்பட்டதாக காணப்படும்படியாக கர்த்தர் மறுரூபப்படுத்தும். ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே உரியது. சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே, அப்படியே உம்முடைய ஜனங்கள் பாக்கியசாலிகளாக காணப்பட செய்தருளும். செம்மையான பாதையிலே செம்மையான இருதயத்தோடு இயேசுவை உம்மை பின்பற்றினவர்களாக, உம்மையே பிரதிபலிக்கக்கூடிய தேவ சாயலை அடைந்த மகிமையின் பாத்திரமாக, கிருபா பாத்திரமாக, ரட்சிப்பின் பாத்திரங்களாக உம்முடைய ஜனங்களுடைய ஜீவியம் காணப்படும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே உரியது. வெளிப்பிரகாரமாக மாத்திரமல்ல, உள்ளான மனித நிலையும் வல்லமையாக பலப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட, எல்லா சூழ்நிலைகளிலேயும் இயேசுவை பலப்படுத்துகிற உம்மாலே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். உம்முடைய ஜனங்கள் கிருபையிலே பெருகினவர்களாக வாழச் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டை அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழை சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழை சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
மெய்தான மெய் தேவனாகிய பரலோக பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவனாய் இருக்கிறது. நீங்களும் மெய்யான பரலோக தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்தவர்களாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் வல்லமையாக பெற்றுக்கொண்டவர்களாக, உள்ளத்திலே கிறிஸ்தவர்களாக, இருதயத்திலே சுத்திகரிப்பை அடைந்தவர்களாக, மெய்யான தேவ பக்திக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களாக, சகலமும் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட்டது என்பதற்கு சாட்சியாக விளங்கும்படியாக தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் முதலாவது இருதயத்திலே சுத்திகரிப்பை அடையும்படியாக கேட்ட வசனத்தின்படி உங்களுக்கும் கிருபை நல்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன். 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 ஆமீன்.